ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். இன்னும் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 150 டேஸ் தான் இருக்குது. இந்த 150 டேஸ் வந்து நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து நான் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகி அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு இனிமேல் நீங்கள் எப்படி வந்து படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வந்து நான் என்ன படிச்சுட்ருக்கேன்னா, கிருஷோபா அகாடமியோட 6th ஷெடியூலோட தமிழ் சிலபஸ் தான் படிச்சுட்ருக்கேன். நான் தமிழுக்கு வந்து எப்படி நோட்ஸ் வந்து எடுக்கிறேன்னா, நான் வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு தான் நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனில் வந்து அந்த லெசன் படிக்கிறத அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் இருக்க இதை படித்தாவே அந்த லெசன் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன் நோட்ஸில். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நியூ சிலபஸ்க்கு வந்து எது கவர் ஆகிருக்கோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எழுதி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லென்த்தாக வந்து குட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாகவே நிறையா கண்டென்ட் வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நீங்களும். ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஈஸியாக வந்து நோட்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு லெசன் படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும். ஸ்டிக்கி நோட்ஸ்னு கேளுங்க, கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும். அண்ட் தென் இந்த வீடியோவோட எண்டில் வந்து யூனிட் 5க்கான லெசன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது மேக்ஸிமம் நான் கிருஷோபா அகாடமி அண்ட் தென் கொஞ்சம் நிறையா அகாடமியில் வந்து ரெஃபர் பண்ணி தான் இதை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நான் படிக்க போகிறேன். இந்த லெசன்ஸ் தான். அதையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் வந்து தமிழுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா லெசன்ஸும் இருக்குமா, உரைநடை செய்யுள் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான சார் நடத்துகிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்ருக்கேன். நான் தமிழுக்கு வந்து தனியாக நோட் போட்டு நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு நான் படிக்கல. இப்படியே வந்து ஒரு லெசன்ஸ்க்கும் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து தமிழ் புக்லேயே வந்து சொல்லும் பொருளும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனியாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு நம்ம மறுபடியும் நோட்டில் எழுதிட்டு கரெக்டாக வந்து நம்ம ஒரு லெசன் எடுத்தோம்னா லைனாக அதுவே இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த லெசனில் இன்சைடில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து எழுதிட்டு இது எல்லாத்தையும் காமனாக வந்து நான் படிக்கலான்னு இருக்கேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் படித்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் தான். இப்போ நம்ம நியூ சிலபஸ் படி இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, உரைநடை செய்யுள் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இலக்கணம்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷாக போவேன். இலக்கணம் வந்து ஒரு டாப்பிக்கும் வந்து தெளிவாக வந்து சார் நடத்துறதை படிச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெசனுக்கே போவேன். இலக்கணமுக்கு வந்து இப்போ நான் புதுசாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிச்சுட்ருக்கேன். அதுதான் நல்லதும் கூட. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான். மேக்ஸ் எப்படி ஃபார்முலாலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போமோ அது மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த டைப்பில் வந்து கொஷின் கேட்டாலும் நம்மளால் வந்து அதை அப்ளை பண்ணி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணதையும் மொழியை ஆல்பம் வந்து அதில் வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. நியூ சிலபஸ்க்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நோட்ஸும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து லாஸ்ட் பேஜில் வந்து கலைச்சொற்கள் இருக்கும். கலைச்சொற்களும் வந்து புக்லேயே படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அவங்களே நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கது எதுக்கு நம்ம மறுபடியும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து பேராவாக இருக்கிறத மட்டும் பாயிண்ட்ஸாக எழுதிட்டு பாயிண்ட்டாக இருக்கிறத வந்து அப்படியே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். நோட்ஸும் எடுத்த நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் தென் படித்த மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் இது நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பிளுக்காக நான் எப்படி ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த குட்டி ஸ்டிக்கி நோட்டு. இதை வச்சு நான் அந்த 1-2 பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிப்பேன். அண்ட் தென் நான் சொன்ன பெரிய ஸ்டிக்கி நோட் இது தான். இதில் வந்து நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, இந்த பேஜஸில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட்டும் வந்து நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் ரிவைஸ் பண்ணுறப்போ வந்து டைம் கம்மியாக இருக்க டைம்லாம் ரிவைஸ் பண்ணேன்னா இதை மட்டும் நான் வந்து ரிவைஸ் பண்ணாவே போதும். இதில் இருக்க எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆயிரும். சேம் அதே தான் இலக்கணமுக்கும் இந்த மாதிரி தான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். சார் சொன்ன பாயிண்ட்ஸ் ஒன்று விடாமல் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன் தமிழுக்காக.
அண்ட் தென் தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் வந்து சிலபஸில் இருக்க எல்லாமே வந்து கவர் பண்ணி படிச்சிருங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கோர் பண்ணுறதே தமிழ் அண்ட் மேக்ஸில் தான். நம்ம வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸில் எடுக்கிறோங்கிறது வந்து நமக்கு ஸ்கோரை வந்து ஹை பண்ணி விடும். அண்ட் தென் ஜிஎஸ்சில் நம்ம எடுக்கிற மார்க் தான் வந்து நமக்கு ஜாப் வந்து வாங்கி கொடுக்கும். அதனால் ஜிஎஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு ஆனால் தமிழும் மேக்ஸும் வந்து தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜிஎஸ் வந்து நான் எப்படி இனிமேல் படிக்கலான்னு இருக்கேன்னா, இப்போ வந்து ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த யூனிட்டாக வந்து படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். லெசன்ஸ் வைஸ் போகாமல் இந்த மாதிரி ஒரு யூனிட்டாகவே படிச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்காக தான் வந்து லெசன்ஸ் லிஸ்ட்டு வந்து வீடியோ எண்டில் வந்து கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ்க்காக. ஏன்னா வெயிட்டேஜ் படி எக்கனாமிக்ஸில் வந்து கொஞ்சம் அதிக கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 வந்து 20 கொஷின்ஸ் இருக்குது. வெயிட்டேஜ் படி அதுதான் அதிகம். எக்கனாமியோட லெசன்ஸ் லிஸ்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதாவது இதில் வந்து நான் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் வந்து கொடுத்துருக்கேன். நானும் பிகினர்னால எனக்கும் ஒரு சோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து பிடிஎஃபாக நான் டெலகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு யூனிட்க்கும் இனிமேட்டு வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.